அனைவருக்கும் வணக்கம். சுனிதா வில்லியம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்புகிற இந்த நிகழ்வை பற்றிய அவரவரது பார்வை. நம்ம இதை பற்றி எதுவுமே இது வரைக்கும் நம்ம பேசினதில்லை. நம்ம இதை அமைதியாக வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இதில் பல பேருக்கு உண்மை என்னன்னே தெரியாமல் பல விஷயங்களை பேசினாங்க. இதில் என்ன நடக்குது, அது ஏன் அங்கே அவங்க அங்கேயே இருக்காங்க, பல பேர் சிக்கிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க, அங்கே விண்வெளியில் சிக்கி தவிக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாரும் போகலை, அந்த ரீதியில் தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறுற வரைக்கும் கூட விண்வெளியில் சிக்கி கொண்ட சுனிதா வில்லியம்ஸ், பட்ஸ் வில்மோர் இந்த இருவரை பற்றி தான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. லைவ் கணக்கே இல்லாத லைவு, அதுவும் நாள் கணக்கில் கூட லைவ் போட்டாங்க. ஆனால் அவங்க அங்கே திரும்பின பிறகு பார்த்தா யாரெல்லாம் அவங்க சிக்கிக்கிட்டாங்க, விண்வெளியில் மாட்டிக்கிட்டாங்க, அவங்களுக்கு இப்படி ஆகிடும், இந்த மாதிரி ஆகிடும் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே அப்படியே பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுனிதா வில்லியம்ஸ் மேலே எல்லாம் சிக்கிக்கல, அவங்க அவங்க பணிக்காக போனாங்க, அது எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு, நீட்டிக்கப்பட்டு விட்டது, அதனால தான் அவங்க இத்தனை காலம் இருந்து இப்போ வராங்க அப்படின்னு அந்த ரீதியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த விஞ்ஞானிகள்னு ஒரு கூட்டம், அதில் ஒரே ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் ரொம்ப ஆனஸ்டாக என்ன நடக்குது, எதனால் இப்படி ஆச்சு, அவங்க திரும்பி வர்றது எப்படி இருக்குங்கிறத ரொம்ப சரியாக சொன்னது யாருன்னா இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு இஸ்ரோ விஞ்ஞானி. அவர் மட்டும்தான் ரொம்ப இயல்பா அலட்டிக்காம இதுதாண்டா விஷயம், நீங்க ஏன் இவ்வளவு அலட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லாம அவர் பேசுனதை பார்க்க முடிஞ்சது. முதல்ல இந்த சுனிதா வில்லியம்ஸ் ஏன் அங்க போய் சிக்கிக்கிட்டாங்க, அது சிக்கிக்கலப்பா, அவங்களுடைய பணியின் நிமித்தமா போறாங்க. போன அந்த போயிங்கோட அந்த விமானம், அதாவது போயிங் அனுப்புன அந்த ஸ்டார் லைனர் இருக்கு, அது திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பழுதுகள் அதில், குறிப்பாக அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அந்த ஹீலியம் அது கசிவு, நிறைய 16 முறைக்கு மேலே கசிவு ஏற்பட்டுருச்சு. அதனால் அந்த ஸ்டார் லைனரை அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்ட பிறகு கூட சுனிதா வில்லியம்ஸ் திரும்ப அவங்கள கூட்டுறதுக்கு வேறு விண்கலங்கள் அனுப்பப்படலை. இடையில 2 முறை விண்கலங்கள் அங்கே போச்சு. தேவையான பொருட்கள், சாப்பாடு இதெல்லாம் கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு திரும்ப அவங்க வந்துட்டாங்க. அப்போது கூட சுனிதா வில்லியம்ஸையோ அல்லது இன்னொரு விஞ்ஞானியையோ கூட்டுறதுக்கு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவங்க பிப்ரவரி மாதம் தான் திரும்புவாங்க. ஜூன் மாதம் திரும்ப இருந்தாங்க 2024. அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வர முடியல, அது கைவிடப்பட்டது. அதன் பிறகு அந்த போனாங்க பாருங்க ஸ்டார் லைனர், அங்கே ஸ்டக்கப் ஆயிடுச்சு. அது திரும்ப கூப்பிட்டுட்டாங்க. இங்கே அந்த ஸ்டார் லைனர் திரும்ப பூமிக்கு சேஃபாக கொண்டு வந்துட்டாங்க. இருந்தும் கூட அதில் இந்த விஞ்ஞானிகளை ஏற்றி கூப்பிட்டுறல, எம்டியாக தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா அது சேஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால சரி, இப்படி ஏன் இந்த 6 மாத காலம், இந்த 6 மாத காலம் என்ன பண்ணாங்கன்னா, 6 மாதம் இல்லை, 7-8 மாதம் கூட ஆயிடுச்சு. இந்த இத்தனை காலமும் அவர்களுக்கு அங்கே வேலை இருந்தது. அந்த க்ரூ 9 இருக்கு, அவர்களுக்கான பணி அங்கே இருந்தது, அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பனிக்காலம் முடிந்து அடுத்த குழு அங்கே அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதனால தான் சுனிதா வில்லியம்ஸை இப்போ அவங்க கூப்பிட்டு வராங்க இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்பி. ஆனால் இதுவரைக்கும் இவங்க கட்டிய அந்த அந்த தியரி, கோட்பாடு என்னன்னா, சுனிதா வில்லியம்ஸ் அங்கே மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள திரும்ப கூட்டுறதுக்கு நாசாவால் முடியல. அவங்க இத்தனை காலமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து எலான் மஸ்க்கு துணையோடு அதை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு ஒரு மொக்கையான ஒரு தியரி தான் இவ்வளோ காலமும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க திரும்பி வந்த பிறகு இவர்கள் அத்தனை பேரோட பேச்சுமே வேற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அங்கே மாட்டிக்கல, அவங்க வேலையைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி சொல்றதே தவறு அப்படின்னு எப்போ சொல்றாங்கன்னா, அவங்க பூமிக்கு திரும்பிய பிறகுதான் சொல்றாங்க. அதே போல பல கதைகள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடும், அவங்க இந்த சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்ளணும், இந்த சவால்கள் எல்லாம் இருக்கு. இது இயல்பாகவே அந்த விண்வெளிக்கு செல்கிற வீரர்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அவங்களுக்கு இதெல்லாம் இதற்கு முன்ன அனுபவப்படாத விஷயத்தை எப்போ பட போகிறாங்க. அவங்க ஏற்கனவே பல முறை விண்வெளிக்கு போயிருக்காங்க, ஏற்கனவே 4 முறை விண்வெளிக்கு போயிருக்காங்க.
அங்கே போய் 3 மாதம் 4 மாதங்கள் 5 மாதங்கள் வரைக்கும் கூட தங்கியிருக்காங்க. அப்படி தங்கி இருந்து மீண்டும் வந்து சேஃபாக பூமிக்கு ரிட்டர்ன் ஆகி இங்கே பூமியில் வந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்து அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்காங்க. இதை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பூதாகாரப்படுத்தி இந்த சேனல்கள் வந்து தொடர்ச்சியாக ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, கண்டென்ட்டு ஒரு பக்கம் கண்டென்ட் இல்லாதது, பரபரப்பாக எதுவுமே இல்லாத ஒரு சூழல். இன்னொன்று என்னென்னா, சுனிதா வில்லியம்ஸ் வந்து இந்திய வம்சாவளி அப்படின்ற அந்த ஒரு போர்வை. உண்மையில் இந்திய வம்சாவளியானா அவங்க அப்பா வந்து இந்தியர் தான். ஆனால் அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பே இல்லை. அவங்க முழுக்க முழுக்க அமெரிக்க பிரஜை ஆயிட்டாங்க. இந்தியா தன்னுடைய தந்தை நாடுங்கிறதுனால வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுடைய பூர்வீகத்தை, அவ்வளோதான். மற்றபடி வந்து அவங்க எந்த வகையிலும் தான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிறதும் இல்லை, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவன்றதை காட்டிக்கிறதும் இல்லை. முழுக்க முழுக்க வந்து அவங்க தன்னை ஒரு ப்ரௌட் அமெரிக்கன் அப்படின்னு காட்டிக்கிறாங்க. நீங்கள் இது தெரியாமல் அல்லது இது புரியாமல் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்கள நம்ம இந்திய நாட்டோட ஒரு பெருமை, இந்திய நாட்டோட ஒரு பிரதிநிதிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நாட்டின் பிரதமராக இருக்கிற மோடி உள்பட. அவங்க மோடியை எந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க, அல்லது இந்த இந்தியாவுக்கும் தனக்குமான உறவு எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து உண்மை தெரிஞ்சால் இவங்கெல்லாம் இதை பேசவே மாட்டாங்க. மோடி வந்து சுனிதா வில்லியம்ஸுக்கு அனுப்பின அந்த கடிதத்தை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. தன் நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை இந்த நாட்டினுடைய பிரதிநிதி மாதிரியும், அவங்க செஞ்ச சாதனைக்கு நாம் சொந்தம் கொண்டாடிக்கிற மாதிரியெல்லாம் மோடியினுடைய கடிதம் இருந்தது. யாரோட குழந்தைக்கு யாரோட இனிஷியலை போடுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, மோடி பண்ணியிருக்கிற வேலை வந்து அதுதான். அதனால் இந்த சுனிதா வில்லியம்ஸ் விஷயம் முழுக்க முழுக்க வந்து பூதாகாரமாக்கப்பட்ட விஷயம். அதே போல் வந்து இந்த யானையை தடவி பார்த்த இந்த பார்வையற்றவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய நிலை தான் இங்கே பேசின பலருடைய பார்வையும் இருந்தது. அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்க பார்வையில் இது என்னன்னு போடுதோ அதை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறத அவங்களுடைய ரிட்டன் வந்து நிரூபிச்சிருக்கு. எப்படின்னா, அது இயல்பாக நடந்த ஒன்று. அவங்க இயல்பாக விண்வெளிக்கு போனாங்க. விண்வெளிக்கு போகிற அந்த முயற்சி, அதில் ஒரு பார்ட் அவங்க போனாங்க. அங்கே அவங்களுடைய வேலை பணிக்காலம் வந்து நீட்டிக்கப்பட்டது. அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. ஏன்னா அவங்க அங்கேருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. சுனிதா வில்லியம்ஸ் வந்து, நான் ஸ்பேஸில் மாட்டிக்கிட்டேன், என்னை வந்து யாராவது காப்பாற்றிட்டு போங்க, என்னால் இவ்வளோ காலம் இருக்க முடியாது, ஐயோ என்னை கொடுமைப்படுத்துகிறாங்களே, அப்படியெல்லாம் வந்து அவங்க எதுவுமே சொல்லலை. இன்ஃபேக்ட் வந்து அவங்க அந்த விண்வெளி மையத்தில் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருந்தாங்க, எந்த அளவுக்கு உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டாங்க. அதே போல் வந்த அந்த குழுவினர், அதாவது அவங்க அங்கே போய் தங்கிட்ட பிறகு 2 முறை பூமியிலிருந்து குழுவினர் போயிருக்காங்க. இந்த 2 முறை போன குழுவோடும் அவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவே வந்து எடுத்து வெளியிட்டாங்க. அதில் எந்த இடத்துலையுமே நான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னை கைவிட்டுருச்சு நாசா, அந்த ரேஞ்சுக்கு அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே பூமியில் அமர்ந்து கொண்டு தொலைக்காட்சி விவாதங்களில், குறிப்பாக இந்தியாவில் தொலைக்காட்சி விவாதங்களிலோ அல்லது யூடியூப் சேனல்களிலோ பேசின அத்தனை பேருமே இதை ஒரு குறையத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சுனிதா வில்லியம்ஸை நாசா கைவிட்டுருச்சு, ஐயோ திருப்பி வருவாங்களா மாட்டாங்களா தெரில, திருப்பி வந்தாலும் சேஃபாக கீழே இறங்குவாங்களா தெரில, கல்பனா சாவ்லாவுக்கு அந்த மாதிரி ஆகிடும், இந்த ரேஞ்சில் வந்து இவங்களுடைய பேச்சுக்கள்லாம் இருந்தது. ஒரு இயல்பாகன்னா நாசாவுடைய வழக்கமான நடைமுறையில் நடந்த ஒரு விஷயத்த இங்கே எப்படியெல்லாம் பூதாகாரமாக்குனாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல வந்தது. இதற்கு காரணம் வந்து இதுதான். கண்டென்ட் இல்லாதது ஒரு பக்கம், பரபரப்பாக செய்தி போடணும், எதையாவது வந்து செஞ்சு ஆகணும், இல்லைன்னா வந்து அந்த சர்வைவலுங்கிறது வந்து கஷ்டங்கிறதுனால அந்த சுனிதா வில்லியம்ஸோட ஒரே ஒரு செயல், அதை வச்சுக்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலமாக வந்து இவங்க பொழப்பு ஓட்டினாங்க.